ஒரு மரத்தில் ஒரு காகம் ஒன்று கவலையோடு உட்காந்துருந்துச்சான். அந்த வழியாக போன ஒரு முனிவர் அந்த காகத்தை பார்த்து, காகமே அப்படி கவலையோடு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த கழுகு மாதிரி நான் உயரத்தில் பறந்தேன்னா நானும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவேன், ஆனால் அந்த மாதிரி என்னால் பறக்க முடியல அப்படின்னு. நீ என்னைக்காச்சும் முயற்சி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்டதுக்கு, இல்லை நான் பண்ணலை அப்படின்னா. இன்றைக்கி நீ முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணி பாரு, உன்னால் வந்து பறக்க முடியும், அது உயரத்துக்கு போக முடியும், அது தூரத்துக்கு உன்னால் பறந்து போக முடியும். வழியில் வந்து எங்கேயும் நீ திரும்பி பார்க்காம நேராக நீ எங்கே போகணுமோ நோக்கி போயிட்டே இரு, அங்கே போனீங்கன்னா உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே இந்த காகம் சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பறந்து போயிருக்கு. பறந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் ரெக்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு, தண்ணி தாகம் எடுத்துருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு அந்த காகம், சரி நம்ம ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு நினச்சிருக்கு. இல்லை முனிவர் சொன்னார் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும், எதுக்கு எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பறந்துருக்கு. அந்த தாகத்தோடையும் அந்த பசியோடையும் இறகுகள்லாம் வலி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பறந்துருக்கு. பறக்கும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருந்திருக்கு. அந்த தோட்டத்தை பார்த்து காகம் அந்த தோட்டத்தை பார்க்கவும் அங்கே போய் நின்றுச்சு. தோட்டத்தில் இறங்கிருச்சு. இறங்கி அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து அந்த தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்காரு, நீ இங்கேயே தங்கிரு, நான் தனியாக தான் இருக்கேன், நீ என் கூடயே தங்கி இங்கேயே வந்து தங்கிடுச்சான். அந்த காகம் வந்து இன்னும் முயற்சி பண்ணி பறந்துச்சுன்னா அந்த காகத்துக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து கிடைக்கும். வழியில் வந்து அந்த முனிவர் சொன்னதை வந்து கேட்காம வழியில் வந்து அது கொஞ்சம் பசி எடுக்கவும் இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் வந்து அங்கேயே தங்கிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம எதை நோக்கி போகிறோமோ, என்ன தடைகள் வந்தாலும் சரி அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். வழியில் சின்ன சின்ன சந்தோஷங்கள்